தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியின் வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 17ஆம் வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன பண்றாரு? பயங்கரமா அவர்களுக்கு தொழுகை கூடத்துல கற்பிக்கிறார். அவங்கெல்லாம் நிறைய மக்கள் இருக்காங்க. அப்படி கற்பிக்க கற்பிக்க அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? வியப்பில் ஆழ்ந்தார்களாம். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க நம்ம மத்தேயு நற்செய்தியாளர். அவங்க எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். வியந்தார்கள்னு போட போல, வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவங்க எல்லாம் மெய் மறந்து நின்னுட்டாங்க. என்னடா இப்படி பேசுறாரு? எங்க இருந்து இந்த ஞானம் வந்துச்சு இவருக்கு? ஓகேங்களா? எப்படி இந்த வல்ல செயல்லாம் இவர் செய்யறாருன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. இவரு நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்காரு. இவங்க அப்பா அம்மாலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே. இவங்க சொந்தக்காரலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே. இவர் தச்சனுடைய மகன் தானே அப்படின்னு எல்லாம் பயங்கரமா சொல்றாங்க. அதனால எல்லாரும் என்ன அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. ஆனா அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? டேய், இறைவாக்கினர்கள் வந்து எப்பயுமே எப்படியாம், சொந்த ஊர்லயும் வீட்லயும் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் மதிப்பு பெறுவாங்க. ஸோ நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நல்லது மத்தவங்களுக்கு சொன்னாலும், "அட போடா இவன் தானா, இவன் சொல்றத கேட்கணுமா?" அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நாம நல்லது தான் செய்றோங்கிறது மற்றவர்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால அதுக்காக நம்ம நல்லது செய்யாம இருந்துறக்கூடாது. ஓகேங்களா? இவன் இகழ்ந்து பேசுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லது செய்யாம இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய குணம். ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பாவே சொல்றாரு. அவருக்கே அந்த நிலைமை. ஸோ நாம என்ன பண்ணக்கூடாது? அவங்க பேசுறாங்கன்னு பண்ணக்கூடாது. நாம நல்லதே செய்து நல்ல வழியில் நடப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.